ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருங்க. யார் வேணாலும் செய்யலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வரும். இனி யாருமே சாஃப்டாக வரலை அப்படின்னு யாருமே சொல்லவே மாட்டீங்கங்க. நான் அதுக்கு கேரண்டி. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பவுல் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இதே பவுல் அளவில் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் தண்ணி அளவு நான் வீட்டுக்கு செய்யும்போது நான் அளவு வச்சு சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்களில் சில பேர் கேட்பீங்க இல்லையா தண்ணி அளவு, அதனால தான் நான் காமிக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஒரு பவுல் எடுத்தேன். அதே பவுலில் 1.5 பவுல் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, இடியாப்பம் தான். சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் எப்படி செஞ்சாலும் சரி இடியாப்பம் எனக்கு நல்லாவே வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்டு கேட்பா அடிக்கடி, நான் எப்படி செஞ்சாலும் எனக்கு வரவே மாட்டேங்குதுடி, எனக்கு ஒன்று சொல்லித்தா அப்படின்னு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அவள் எப்படி செஞ்சாலும் வரலன்னு சொன்னால் அவளுக்காக இந்த ரெசிபி நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அவளே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காகவும் கூட நான் இது அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போது தண்ணி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 2 பவுல் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தா ட்ராப்பாக அப்படி விழணும், அதான் கரெக்டான அளவு. இப்போது ஒரு தோசை திருப்பி எடுத்துருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்க, அதாவது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அதனால தான் எடுத்துகிட்டு அடுப்பை முதல்ல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு ஆக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க பாருங்கள், இந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த மாவு இழுத்துக்குது. இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கூட வரணும். அதில் நல்லா வெந்து வரும் இந்த மாவு. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடி எதுவுமே பிடிக்கல பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணணும். இந்த பாத்திரம் சூடாகவே இல்லை, அதனால் நான் கையில் பிடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு பாத்திரம் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு துணி கூட வச்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு நல்லா பண்ணுங்கள். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், நிப்பாட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட இது வெந்து வர்றதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போதும். அழகாக வெந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா உருண்டு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும், அதான் கரெக்டான அளவு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு நான் இதை மாற்றிடுறேன். மாற்றிட்டு நான் கையை திரும்பவும் நனைச்சிட்டு பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு நான் இது நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எனக்கு சூடு கரெக்டாக பிடிக்கிற அளவில் இருக்குது, அதனால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நம்மளுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த மாவு எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ஆடுது பாருங்கள், ரப்பர் மாதிரி இருக்கும், அதான் கரெக்டான அளவு. இப்போது ஒரு ஈரத்துணியை வச்சு ஃபுல்லாக இதை நான் கவர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா மாவு காயாமல் இருக்கணும். இப்போது நம்ம இட்லி பாத்திரம் ரெடி பண்ணணும், பிளேட் எல்லாத்துலேயுமே நம்ம பிழிஞ்சு எடுக்கணும் இல்லையா, அதை முதல்ல நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது வரைக்கும் இதை மூடி வச்சுக்கலாம். அது மாதிரி காலையில் நம்ம இடியாப்பம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மீத மாவு இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வைக்க வேண்டாம். இது மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நைட்டு கூட நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம், சூப்பராகவே வரும். இப்போது எல்லா இட்லி பிளேட்லேயுமே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுமாதிரி அந்த இடியாப்ப குழல் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த குழலுக்குள்ளே நம்மளை சேர்த்துடலாம். இதுமாரி ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா மூடிடலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாகணும். அடுப்பில் வச்சுருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில். அது கொதித்த பிறகு நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம். நல்லா அப்படி சுற்றி விட்டோம்னா நம்மளுக்கு அழகாக சூப்பராக வந்துடும். கை எதுவுமே வலிக்கவே வலிக்காது, அவ்வளோ ஈஸியாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேட் பிழிஞ்சிட்டேன். நம்ம ரெண்டாவதும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். நான்லாம் ஃபஸ்ட்டு இடியாப்பம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி எனக்கு சூப்பராக வந்துருச்சு. ஒவ்வொரு மெத்தட்லேயும் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதித்த பிறகு தான் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பிளேட்டில், அதை உள்ளே நம்ம வச்சுக்கலாம்.
வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும், சூப்பராக அது வெந்து வந்துடும். இப்போது இந்த பிளேட்லேயும் நம்ம நல்லா பெருசாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்டா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு பேர் வந்து கஜவரதலக்ஷ்மி. அவள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கா. அவள் வந்து நிறைய தடவை இடியாப்பம் பண்ணிவிட்டு அவளுக்கு வரல அப்படின்னு சொன்னால், இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வரும். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கும் நம்ம தண்ணியை வந்து கையில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா அழகாக வெந்திருக்கும். இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆவிலாம் போன பிறகு நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போது இது பெருசாக பிழிஞ்சோம் பாருங்கள், இதையும் கூட நம்ம உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மாவு ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால இது வேகிறதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷமே போதும். அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு அழகாக வருது, ஒட்டவே இல்லை, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு 2 இடியாப்பம் சாப்பிட்றவங்க கூட 5 இது வரைக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா, ரேஷன் அரிசி பச்சரிசி இருக்குது பாருங்கள், அதை நல்லா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்தது தாங்க. வேறு ஒன்றுமே நான் செய்யலை. இந்த அரிசியில் மாவில் வந்து வறுக்கலை, எதுவுமே செய்யலை. அப்படியே தான் இப்போ வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி தான் நான் வந்து எப்போதுமே செய்வேன். இப்போது இதுவும் வந்து வெந்துருச்சு. இதுவும் கொஞ்சம் ஆவி போன பிறகு நம்ம இதை வந்து நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தடவையாவது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கே செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் அரிசி மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கும் இல்லையா இடியாப்பம் மாவு, அரிசி மாவு, அதில் கூட நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே நம்மளுக்கு இடியாப்பம் வந்து வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.